இன்னைக்கு கரூர்ல 30க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் இறந்ததுக்கு தளபதி விஜய் தான் காரணம்னு சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? ஏன்ட்ட கேட்டா இட்ஸ் பெர்ஃபெக்ட்லி பிளான்ட் மர்டர் பை டிஎம்கே. அவனுக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதுல. திமுக தெளிவா திட்டமிட்ட படுகொலை. இதுக்கு முன்னாடி தளபதி விஜய் ஆக்டரா இருக்கும் போதே அவ்வளவு கூட்டம் வரும். இப்போ அரசியல் முன்னோக்கத்தோட ஒரு கட்சி ஆரம்பிச்சு மக்களை பார்க்க வந்தா ஏகப்பட்ட இடையூறு. நாங்க அப்படி உங்கள்ட்ட என்னடா கேட்டோம்? மக்களை பார்க்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்பேஷியஸான இடம் அது உங்களால கொடுக்க முடியல. அங்க போனா கரண்ட் கட் பண்றது, ஸ்பீக்கர்ஸை கட் பண்றது, தொண்டர்களை மதிக்க தெரியாது. இவங்களுக்கு எப்படா கண்டென்ட் கிடைக்கும், எப்படா இவங்களை வச்சு செய்யலாம், எப்போ தளபதியோட பேர் அடி வாங்கும், எப்போ நம்மளோட மவுஸ் ஏத்தலாம் சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்கானுங்க. அத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க. ஒரு மனிதாபிமானம் இல்லாம சிரிக்கிறீங்க. நினைச்ச ஏதா நடக்கும் தெரியும், உங்களுக்கு தேவைதான், இதெல்லாம் தேவைதான். டேய் இதுதான் சான்ஸ்னு பிஜேபி சங்கிங்க, என்டிகே குஞ்சானுங்க, இந்த 200 ரூபாய் யூப்பிங்க, இதை வச்சு தளபதியை குறை சொல்லிட்டு இருக்கீங்க. சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? இதுக்கு எப்படி தளபதி விஜய் தான் காரணம்னு சொல்ல போறீங்க? அவர் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே போலீஸோட அறிவுரைகளுக்கு ஏத்தபடி ஒரு அறிக்கை விட்டு அதுல 3வது அறிக்கையிலேயே குழந்தைங்க, பெண்கள், உடம்பு சரியில்லாதவங்க எல்லாம் வர வேணாம்னு சொல்லிட்டு கிளியரா போட்டாரு. அதையும் மீறி மக்கள் வராங்கன்னா நம்ம கையில எதுவுமே கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி சேஃப்டி பண்றது யாரோட வேலை? கவர்மெண்டோட வேலை தானே, போலீஸோட வேலை தானே. அதுக்கு தனி இன்டெலிஜென்ஸ் டீம்லாம் இருக்காங்களா உங்ககிட்ட? So who has failed now? தளபதி இல்ல, மக்கள் இல்ல. அதுக்கேற்ற அதிகாரிங்க தானே பொறுப்பு எடுத்துக்கணும். இன்னைக்கு மட்டுமே கரூர்ல 3 லட்சம் பேர் வந்திருக்காங்க. இவ்வளவு கூட்டம் வரும் தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி இடம் கொடுக்கணுமா இல்லையா? மக்கள் எத்தனை ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க, எத்தனை படுகொலை நடக்குது, அந்த இடத்துக்குலாம் போகாதவங்க அமைச்சர் செந்தில் பாலாஜி இந்த விஷயம் நடந்தவன பறந்து போயிட்டார் ஹாஸ்பிட்டலுக்கு. எதுக்கு? சிம்பத்தி ஓட்டு வாங்குறதுக்கு, பிச்சை எடுக்கிறதுக்கு. வெக்கமா இல்ல? நாளைக்கு சிஎம் சார் வராராம். நீங்க கேட்பீங்க, ஆனா சாதாரண ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அந்த ஒரு அமைச்சர் போவாரு, முதலமைச்சர் போவாரு, சிஎம் சார் போவாருன்னு. மக்கள் அவ்வளவு நாள் ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு நீங்க எங்கடா போனீங்க? கவின் படுகொலை, ஏகப்பட்ட சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடக்கும்போது உங்க ஆள் எங்க போனாங்க? பாட்டிலுக்கு 10 ரூபாய் ஏத்தி வச்சு கொள்ளையடிக்கிற நாய் அந்த காசெல்லாம் அப்பன்ட்ட கொடுத்து அவனுங்க வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. அவனுக்கு இப்படி கொள்ளையடிச்சு சம்பாதிச்சு ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கிறப்போ இதை தடுக்கலாம் அவ்வளவு மக்களை கூட்டிட்டு ஒருத்தர் வர்றாருன்னா இவங்களுக்கு வயிறு எரிய தானே செய்யும். இதை தடுக்கலாம் தானே பாப்பானுங்க. அதை தான் நான் சொல்றேன், இது பக்கா பிளான்ட் மர்டர் பை டிஎம்கே. வேணும்னே குறுகலான இடத்தை கொடுத்து எப்படா நம்ம டெத் நியூஸ் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. கரெக்டா வந்துருச்சா, இதான்டா சான்ஸ். இதுக்கப்புறம் நம்ம சிம்பத்தி கிரியேட் பண்ணி நம்ம ஓட்டு வாங்கி நம்ம தான் பெரிய ஒரு இதையும் புடுங்க முடியாது. அவனுங்க நம்ம தலைவருக்கு எதிராக போகும்னு சொல்லிட்டு இவ்வளவு பிளான் பண்ணானுங்களே, அது கடைசியில் உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும். 2026 எலெக்ஷன்ல பாப்பீங்க.